இன்றைக்கி நான் சிக்கன் ராப் செய்யறது எப்படின்னு பார்ப்போம். வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது, கட் பண்ணி சில்வியா வச்சுட்டா. வெங்காயம், கேரட்டு, தக்காளி, கேபேஜ், ஒரு சிக்கன் பிரஸ்ட்டை மஞ்சள், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 4 to 5 hours வச்சுருங்க. அதுக்கு பிறகு ஒரு பேனில் கிரில் பேனில் எடுத்து அதை போட்டு எண்ணெயை தெளித்து விடுங்க. ஏன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா எண்ணெய் கம்மியாக இருக்கணும். அந்த சூட்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வேக விடுங்க. நல்லா குக்கான பிறகு இந்த கன்சிஸ்டன்சி அந்த நல்லா குக் ஆகணும். வந்த பிறகு பிளேட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கள், சின்ன சின்ன பீஸாக வெட்டுங்க. கிரில் பண்ணும்போதே கட் பண்ணி கூட நீங்கள் கிரில் பண்ணலாம், அது கூட ஈஸி தான். பட் இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டோட்டலா ரேப்போ இல்லை சப்பாத்தி இதையோ எடுத்து நல்லா தவால கூட பண்ணலாம். அடுப்பில் வச்சு அப்புறம் ஒரு பாயில் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே இதை வச்சு கேரட், கேபேஜு, லெட்டுஸு, குக்கும்பர் இருந்தால் குக்கும்பர் கூட போடலாம், ஆனியன், கேப்சிகம். இப்போ சிக்கன் வெட்டி வச்சலாம், சிக்கனை போட்டு தக்காளியை மேலே போட்டுட்டு எனி வெஜிடபிள் போடலாம். கார்லிக் சாஸ், மயோ, சில்லி சாஸ், மேலே ஆனியன் போட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சிம்பிளான சிக்கன் ராப் ரெடி டு ஈட். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஒரு 4-5 செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரெஸ்ஸிங் டோஸ்ட்டில் வச்சு கூட நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்தியானது, ரொம்ப நல்லது. இந்த வீடியோலாம் யூடியூப்பில் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் போட்டுட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நானே செய்கிறேன், நீங்கள் செய்ய மாட்டீங்க. செம்ம டேஸ்ட். செய்து பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. காட் பிளஸ்.